நீங்கள் கரூருக்கு பிறகு விமர்சிக்கலன்றீங்க. கரூருக்கு முன்னாடி விமர்சிச்சாரான்னு நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அதிமுக சொல்றீங்க, பாஜக இப்போ விமர்சிச்சு சொல்லுங்க. பாஜகவையே டே ஒன்லேருந்து திட்டுறார். பாசிச பாஜகன்னு திட்டுறார். டே ஒன்லேருந்து திட்டுறார். கரூர் சம்பவம் நடந்த அன்னைக்கு காலையில் நாமக்கல்ல பேசியிருக்கிறார். அன்னைக்கு சம்பவம் நடந்த 27ஆம் தேதியே காலைல நாமக்கல் நைட் அங்கே அந்த நாமக்கல்லையும் திட்டிருக்கார் பாஜகவை. ஏடிஎம்கே திட்டுறாரு சரிங்களா. விஜய் ஏடிஎம்கே எப்படி திட்டாருன்னா பாஜகவோட சேர்ந்திருக்கீங்களேன்னு திட்டார். அதிமுகவை நீங்கள் ஊழல் கட்சி, மோசடி கட்சி, நீங்கள் ஏமாத்திட்டீங்க போயிட்டுலாம் சொல்ல, பிஜேபி கூட போய் கூட்டணி சேர்ந்திருக்கேன்னு தான் திட்டார் சரிங்களா. அன்னைக்கு காலையில் வரைக்கும் இதற்கு ஏடிஎம்கே பிஜேபி ஒரு நாள் ஒரு ரிட்டாலியேட் பண்ணதே இல்லை, ரியாக்ட் பண்ணதே இல்லை. நான் பலமுறை ஏங்க உங்கள் பேரை சொல்லி திட்டிட்டு இருக்காரு, நீங்கள் என்னங்க கிட்னி திருட வந்த மாதிரி பேசாமல் உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை பற்றி ரோசப்படவில்லை. இதெல்லாம் தொலைநோக்கு பார்வையோ என்னமோ தெரியாது. ஸோ கரூருக்கு பிறகு அவர் மௌனம் சாதிக்கிறார். கரூருக்கு முன்னாடி இருந்தே அவர் விஜய் விமர்சிப்பதில்லைங்க ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் பாஜகவில் ஒரு 2ஆம் 3ஆம் கட்ட தலைவர்கள் சிலர் விஜய்க்கும் பொறுப்பு இருக்குது, விஜய் கைது செய்யணுங்கிற அளவுக்குலாம் பேட்டியும் ட்விட்டரும் கொடுத்த போது மேலிட தலைமையும் மாநில தலைமையும் விஜய் பற்றி எதுவும் பேசக்கூடாதுங்க, நம்ம நிலைப்பாடு அது இல்லைங்க, அவங்க இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, அதை வாபஸ் வாங்க செய்யாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான நிலைமை தான் பாஜக இருக்கு.